கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கு விசாரணை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சத்யமூர்த்தி. சத்யமூர்த்தி, வணக்கம். விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே கனியாமூரில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கு விசாரணை கள்ளக்குறிச்சி தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அதாவது அந்த மாணவி மரணமடைந்த நாளன்று பள்ளி நிர்வாகத்தினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நடந்த தொலைபேசி உரையாடல் பதிவுகள் மற்றும் பள்ளி வளாகத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகள் கேட்டு மாணவி தாய் செல்வி தரப்பில் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்த நிலையில் மனுதாரர் தரப்பில் ஆட்சேபனை மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் அந்த வழக்கை மறுபுலன் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டி மனுதாரர் தரப்பில் மேலும் ஒரு மனுவை தாக்கல் செய்யப்பட்டது. இதில் அரசு தரப்பில் ஆட்சேபனை மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மனுதாரர் தரப்பு வாதத்திற்காக இந்த வழக்கு விசாரணை வரக்கூடிய 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறாரு. அதாவது கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் இன்று ஒரே நாளில் மாணவி ஸ்ரீமதி மரண வழக்கு விசாரணையும் மாணவி ஸ்ரீமதியினுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு நடந்த போராட்டத்தால் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கும் இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.